ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டெம்ப்ளேட். ஒரு விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்கன்னா உங்களோட மெயினான ஒரு டாஸ்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா விஎம் வந்து டெப்ளாய் பண்றது. அடிக்கடி ரெக்வஸ்ட் வரும், எனக்கு வந்து இந்த விஎம் ப்ரொவிஷனிங் சொல்லுவோம், அல்லது விஎம் ப்ரொவிஷனிங் சொல்லுவோம், அல்லது விஎம் டெப்ளாய்மெண்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ அப்படி பண்றப்ப ஒவ்வொரு டைமும் நம்ம விஎம் கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நான் லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருக்கேன், ஒரு விஎம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபீஸிபிலிட்டி செக் இதெல்லாம் பண்ணிடுவோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா விஎம் பில்ட் பண்ணணும், விஎம் கிரியேட் பண்ணணும், ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும், ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணணும். இது பண்றதுக்கு மட்டும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இது பண்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு. போஸ்ட் பில்ட் விஎம் பில்ட் பண்றதுக்கு 30 மினிட்ஸ் ஆயிரும். போஸ்ட் பில்ட் பண்றதுக்கு எல்லாமே சேர்ந்து பண்றதுக்கு மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆயிரும். கண்டிப்பா 2 to 3 ஹவர்ஸ் ஆயிரும். நீங்க ஐபி கான்ஃபிகர் பண்ணணும், டொமைன் ஜாயின் பண்ணணும், இது இந்த ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும், பேட்ச் இன்ஸ்டால் பண்ணணும், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா 2 to 3 ஹவர்ஸ் ஆயிரும். ஸோ மொத்தமா ஒரு 3 ஹவர்ஸ்னு வச்சுப்போம். ஒரு விஎம் பில்ட் பண்ணி போஸ்ட் பில்ட்லாம் பண்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் மொத்தமா பண்றதுக்கு. சரி, இப்போ எனக்கு வந்துட்டு விஎம் வந்து லைக் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 விஎம் கிரியேட் பண்ணணும், 500 விஎம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். 500 விஎம்ல 100 விஎம் வந்துட்டு 100 விஎம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2016. இன்னொரு 200 விஎம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2019. இன்னொரு 100 விஎம் பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஹேட் லினக்ஸ். சரிங்களா? ஸோ இன்னொரு 100 விஎம் பாத்தீங்க அப்படின்னா CentOS. 100 விஎம் விண்டோஸ் சர்வர் நான் டெப்ளாய் பண்ணணும், 200 விஎம் விண்டோஸ் 2009 பண்ணணும், 100 விஎம் ரெட் ஹேட் பண்ணணும், 100 விஎம் CentOS பண்ணணும். ஒரு விஎம்க்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அப்ப இவ்வளவு விஎம் பண்ணா நம்மளோட மேன் பவர் என்ன ஆகும், நம்ம டைம் என்ன ஆகும், இதெல்லாம் கன்சியூம் பண்ணா வேற வேலை நடக்காது. இது நம்ம எல்லாமே இதே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு மாற்று வழியே இல்லையா, இது இப்படித்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. அதுக்கு பேர் தான் டெம்ப்ளேட். ஸோ பொதுவா இங்கிலீஷ்ல வாட் இஸ் மீனிங் பை டெம்ப்ளேட்? டெம்ப்ளேட்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சிருப்போம், அதை வேற அப்படியே யூஸ் பண்ணிக்கிற போறோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மொபைல்ல கால் வருது, நீங்க வந்து அப்ப ஏதோ ஒரு பிஸியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை ஸ்க்ரால் பண்ணாலே அதுலயே வந்துட்டு ஐ ஆம் பிஸி, ஐ வில் கால் யூ லேட்டர், ப்ளீஸ் கால் மீ ஆஃப்டர் 10 மினிட்ஸ், அந்த மாதிரி நீங்க டெம்ப்ளேட் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ ஜஸ்ட் அதை ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் போயிடும். ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க, இப்போ மீம் கிரியேட் பண்றதுக்கு நீங்களே எல்லாமே பண்றதுக்கு டைம் ஆகும். அப்போ அதுக்கு மீம் டெம்ப்ளேட்னு தனியா இருக்குது. டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நீங்க என்ன வேர்டு வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் இஸ் நத்திங் பட் ரெடியூசிங் த ஒர்க். ஆல்ரெடி நீங்க பண்ண போற விஷயம் வந்து ஆல்ரெடி அதை பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை வந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல பண்ணிட்டு நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் டெம்ப்ளேட். பட் சேம் வே விஎம்ஆர்ல நம்ம எப்படி டெம்ப்ளேட் யூஸ் பண்றோம் அதுதான் மேட்டர். இப்ப விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம டெம்ப்ளேட் எதுக்குலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா விஎம் டெப்ளாய் பண்றதுக்கு. நோட் பண்ணிக்கோங்க, டெம்ப்ளேட் இஸ் யூஸ் டு டெப்ளாய் த விஎம். Template used to deploy the VM. நோட் பண்ணிக்கோங்க. deploy the n number of VM. எத்தனை VM deploy பண்ணிக்கலாம். ஒரு டெம்ப்ளேட்ல இருந்து நீங்க வந்து அதுக்கு இன்ஃபினிட்டி லிமிட்டே கிடையாது. எத்தனை VM deploy பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்
எல்லா என்வரான்மெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு என்வரான்மெண்ட்லயும் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். லைக் விண்டோஸ் 2016 இதுக்கு ஒரு டெம்ப்ளேட், 2019 இதுக்கு ஒரு டெம்ப்ளேட், ரெட் ஹாட் லினக்ஸா இதுக்கு ஒரு டெம்ப்ளேட், CentOS இதுக்கு ஒரு டெம்ப்ளேட். இஃப் சப்போஸ் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 வேணுமா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட். ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஒரு டெம்ப்ளேட், ஒவ்வொரு எடிஷனுக்கும் ஒரு டெம்ப்ளேட், ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு டெம்ப்ளேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விண்டோஸ் சர்வர் 22 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அந்த கஸ்டமர் கேட்குறாங்க எனக்கு விண்டோஸ் சர்வர் 20 இப்போ என்கிட்ட 2016 இருக்கு, 2019 இருக்கு. இப்போ எனக்கு வந்து விண்டோஸ் சர்வர் 22ல வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 20 VM வேணும், டெப்ளை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க வந்துட்டு ஒவ்வொரு விஎம்மா கிரியேட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் கான்ஃபிகர் போஸ்ட் பில்ட் பண்ணி நீங்க எல்லாமே பண்றதுக்கு விடிஞ்சிரும். அப்போ என்ன பண்றேன் நான் ஒரு விஎம் கிரியேட் பண்றேன். எப்படி டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ டெம்ப்ளேட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஹவு டு கிரியேட் டெம்ப்ளேட். ஒரு டெம்ப்ளேட் வந்து எப்படி கிரியேட் பண்றது. ஸோ டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். நம்ம இந்த போஸ்ட் பில்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு விஎம் கிரியேட் பண்ணோம், ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணோம், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம், ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஒரு விஎம் கிரியேட் பண்றோம். அந்த விஎம் வந்துட்டு இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு இந்த விர்ச்சுவல் மிஷினை என்ன பண்றோம், கன்வெர்ட் டு டெம்ப்ளேட்னு கொடுக்கணும். ஸோ கன்வெர்ட் டு டெம்ப்ளேட்னு கொடுத்தோம்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து டெம்ப்ளேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ டெம்ப்ளேட்டா கன்வெர்ட் ஆயிரும். தென் டெம்ப்ளேட் என் கையில வந்துருச்சு. இந்த டெம்ப்ளேட் நேம் என்ன, இதுக்கு பேர் கோல்டன் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். கோல்டன் டெம்ப்ளேட்னா அதுல எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு விண்டோஸ் சர்வர் 2022 இந்த டெம்ப்ளேட் நேம். இப்போ எனக்கு கஸ்டமர் வந்து எனக்கு 20 விஎம் கேட்குறாங்க. விண்டோஸ் சர்வர் 2022ல எனக்கு 20 விஎம் வேணும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த டெம்ப்ளேட்ல இருந்து ஐ வில் டெப்ளாய் த விஎம்ஸ். என்ன பண்றேன் இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்ல இருந்து ஐ வில் டெப்ளாய் த விஎம்ஸ். deploy VM from template. நோட் பண்ணிக்கோங்க, இதை நான் ப்ராக்டிகலா இப்போ காமிக்கிறேன். நான் இப்போ எல்லாமே தேடிக்கலா சொல்லிடுறேன், தென் ப்ராக்டிகலா காமிக்கிறேன். இதை அப்படியே நோட் பண்ணி கேஸ் நான் வந்து டயக்ராம் போடுறேன் அப்படின்னா இந்த டயக்ராமை நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட், நீங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு விஎம் வேணும் அப்படின்னா விஎம் கிரியேட் பண்றோம், விஎம் கிரியேஷன், விஎம் கிரியேஷன் as per the customer requirement. அப்புறம் convert to template. convert to template. Then அந்த டெம்ப்ளேட் ஒரு நேம் கொடுத்துறோம், deploy VM from template. நீங்க எத்தனை விஎம்னா டெம்ப்ளேட்ல இருந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் விஎம் வந்து டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு விஷயம் நடக்கும். இப்போ நான் விஎம் வந்து டெப்ளாய் பண்ணிட்டேன், சரிங்களா, எனக்கு விஎம் டெப்ளாய் ஆயிடுச்சு. விஎம் டெப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த விஎம்மும் விஎம் டெப்ளாய் விஎம் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. இந்த விஎம்ல என்ன இருக்கோ அது அப்படியே ஒரு காப்பி எடுக்கிறது தான். லைக் ஒன் ஆஃப் த காப்பின்னு வச்சுக்கோங்களேன். க்ளோன் மாதிரி இது, பட் க்ளோன் கிடையாது. இதுல இருந்து ஒரு காப்பி எடுக்கிறது. அப்ப இந்த விஎம்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே இங்க வந்துடும். இதுல என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட விஎம் நேம் வந்து இந்த விஎம் நேம் வந்து என்ன அப்படின்னா விண்டோஸ் சர்வர் விஎம் டிபி
01 அப்படி சாரி இந்த விஎம்க்கு ஒரு நேம் உள்ள கொடுத்துருப்போம். எப்படி இருக்கும்? வின் ஹோஸ்ட் நேம் வின் 2K22 டிபின்னு இருக்கும். சேம் விஎம் நேம் இங்க இருக்கும். இது ஐபி அட்ரஸ் 192.168.1.125 அப்படின்னு இருக்குன்னா சேம் ஐபி இங்க இருக்கும். இந்த மேக் அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேக் அட்ரஸ் வந்துட்டு சம்திங் இந்த மாதிரி இருக்கும். சேம் மேக் அட்ரஸ் இங்க இருக்கும். தென் இதோட எஸ்ஐடி அப்படின்னா செக்யூரிட்டி ஐடென்டிஃபையர், சிஸ்டம் ஐடென்டிஃபையர் சொல்லுவோம். இது அதாவது ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஒரு எஸ்ஐடி இருக்கும். ஸோ எஸ்ஐடி வந்து யூனிக் ஐடி, அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இது நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரு ஓஎஸ் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்றீங்கனால ஒரு எஸ்ஐடி கிரியேட் ஆகும், யூனிக் ஐடி. ஸோ அந்த ஐடி இங்க சேமா இருக்கும். அப்ப இன்னொரு விஎம் டெப்ளாய் பண்றாலும் அந்த விஎம்ல இது எல்லாமே சேம்ல இருக்கும். நான் எத்தனை விஎம் டெப்ளாய் பண்றோம் அத்தனை விஎம்ல இது அப்படியே தான் இருக்கும். அப்ப நம்மளோட வேலை என்ன தெரியுமா? விஎம் மட்டும் நம்ம அப்ப விஎம் பவர் ஆன் பண்ணிட்டு நீங்க இதை மட்டும் நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டு விஎம் வந்து நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டு பவர் ஆன் பண்றீங்க. பவர் ஆன் பண்ணிட்டு நீங்க ஹோஸ்ட் நேம் மாத்திருங்க. அதாவது விஎம் நேம்ல ஹோஸ்ட் நேம், இது விஎம் நேமும் ஒரே தான் இருக்கும். அதே சொல்ல மறந்து, விஎம் நேம் ஒரே தான் இருக்கும். விஎம் நேம் மாத்தணும், ஹோஸ்ட் நேம் மாத்தணும். சி விஎம் இஸ் நத்திங் பட் அந்த வி சென்டர்ல ஒரு நேம் வந்து அப்பியர் ஆகுதுல, அது பேர் விஎம் நேம். ஹோஸ்ட் நேம் வந்து ஓஎஸ் லெவல்ல கொடுக்கிறது ஹோஸ்ட் நேம். இந்த ரெண்டு நேமும் மாத்தணும், ஐபி அட்ரஸ் மாத்தணும். தென் இந்த மேக் அட்ரஸ் எஸ்ஐடி நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா இது சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகுது. அப்ப இதை நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்பிரிப் ரன் பண்ணணும். மேனுவலா மாத்தக்கூடியது எல்லாமே நம்ம மாத்திரலாம், பட் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்குது, அது நம்மளால மாற்ற முடியாது. அப்ப சிஸ்பிரிப் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, விண்டோஸ்ல இருக்குது. அந்த சிஸ்பிரிப் டூல் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மேக் ஐடி, எஸ்ஐடி எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அப்ப ஃப்ரெஷ் விஎம் ஆயிரும். கேஸ் இதெல்லாமே ஏன் மாத்திரம்? கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடாது. மேக் ஐடியோ, ஐபியோ, ஹோஸ்ட் நேமோ எங்கேயுமே எந்த இதுலையும் கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால நம்ம விஎம் டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரே ஒரு வேலை தான், இந்த செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்றோம். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதுல என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது அந்த அப்ளிகேஷன் இருக்கும். இதுல என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அது அப்படி இருக்கும். இதுல ஆடிபி எனேபிளா இருக்கா, இதுலயும் ஆடிபி எனேபிளா இருக்கும். இதுல ஃபயர்வால் டிசேபிளா இருக்கா, இதுலயும் ஃபயர்வால் டிசேபிளா இருக்கும். லைக் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே ரிமைனிங் சேம். நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண மாதிரி. இதுல விஎம் டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கும், அப்புறம் டொமைன்ல ஜாயின் சாரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கும், பேக்கப் ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கும், மைக்ரோசாஃப்ட் பேட்ச் என்ன பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இதுல என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணணும். ஹோஸ்ட் நேம், ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ், எஸ்ஐ இதை மட்டும் மாற்றணும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். இதை எப்படி நான் சொல்றேன் எப்படி பண்றதுன்னு ப்ராக்டிக்கலா இதுக்கு அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.